வணக்கம் மக்கள்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸ் சாப்டர் 1116ஓட ஸ்டார்டர் தான். ஒன் பீஸ் சாப்டர் 1116ஓட ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா வேகா பங்கோட மெசேஜ் இன்னும் சில பீப்புள்ஸ் ரியாக்ஷனை காமிக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வார் 800 இயர்ஸ்க்காக நடந்தது. அப்போ இருந்து சண்டை போட்டவங்க யாருமே இப்போ இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த வார் நடக்கும்ன்ற மாதிரி கேட்டுருக்காங்க. இந்த வாட்டி ஈமோ செகண்ட் பேஜ்லேயும் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா ஈமோ எப்படி இந்த ஜாய் பாயோட ஹேட்டை இன்றைக்கி லூஃபியோட போஸ்டரை பார்த்து கம்பேர் பண்ணாலும் அதே மாதிரி பிரின்சஸ் யாரோ ஒருத்தவங்களோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோ ஆல்மோஸ்ட் பார்க்க விவி மாதிரியே இருக்குது. அது மோஸ்ட்டாக லீலியாக தான் இருக்கணும். இப்போ அலபாஸ்டாவில் காட்டுறாங்க. அலபாஸ்டாவில் என்ன காட்டுறாங்கன்னா விவியோட ட்ரெஸ்ஸிங் போஸ்டரை எல்லாரும் பீப்புள் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. விவி எங்கே இருக்கான்னா மார்கஸோட இருக்கா. அந்த போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம். இந்த நியூஸ் ரீடர் கூட உட்காந்துட்டு இந்த வேகா பங்க் மெசேஜ் உட்காந்து கேட்டுருப்பான். வேகா பங்க் என்ன சொல்கிறான்னா இந்த மதர் ஃப்ளேமை ஒரு பார்ட் ஸ்டோர் பண்ணதாகவும் அதை ஒரு ஏன்ஷியன் வெப்பனுக்கு ஃபியூலாக யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறான். இப்போ யோர்க்கை காமிக்கிறாங்க. யோர்க் சர்ப்ரைஸாக இருக்கா. ஸ்டூசிக்கு எப்படி இந்த மதர் ஃப்ளேமை பற்றிலாம் தெரியும், திடீர்னு போன மதர் ஃப்ளேமை பற்றிலான்ற மாதிரி பண்ணியிருக்கா. அதே மாதிரி யோர்க்கும் இந்த வேகா பங்கோட அந்த ஸ்னேலோட லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த 5 எட்லர்ஸையும் கூட்டின்னு போயிருக்கா. வேகா பங்க் திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த வாய்ட் செஞ்சுரியை பற்றி இன்னும் ஒரே ஒரு பர்சன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இந்த வாய்ட் செஞ்சுரி என்ன நடந்ததுன்னு. ஆனால் அவங்க எப்பயுமே இப்போ வரைக்குமே குவாய்ட்டாக தான் இருக்காங்க. அது யாருன்னா கோல்டி ராஜர் அண்ட் அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வாய்ட் செஞ்சுரியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டும் அமைதியாகவே இருக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சபாவதியை காமிக்கிறாங்க. ரியல் லைட் குடிச்சிட்டு பாரில் பேசிகிட்டு இருக்கான். அண்ட் ஜஸ்ட் அண்ட் ஓல்ட் மேன் நவ் அண்ட் ஓல்ட் மேன் பீப்புள் லைக் வேகா பங்க் ஷுட் நாட் ரூன் தி யங் ஃபன் ரைட் ராஜன்ற மாதிரி கேட்குறான். அதாவது ரியல் லைட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ராஜர் சொல்லியிருப்பான் வி ஆர் டூ சூனுன்ற மாதிரி இந்த ஒன் பீஸை கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான். ஸோ நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ரியலைட் சொல்லியிருக்காங்க. இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பைரட்ஸ்டே விட்டுருன்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறான். இந்த சாப்டர் மூலமாக என்னெல்லாம் தெரியுதுன்னா பிரின்சஸ் லில்லியும் விவி மாதிரியே தான் இருந்திருக்கான்றது ஃபஸ்ட்டும். அதே நேரத்தில் இந்த 5 எல்டர்ஸ் அண்ட் ஈமோ 800 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த 800 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த யாருமே இப்போ இல்லைன்ற மாதிரி பப்ளிக் சொன்ன மாதிரி சொல்கிறாங்களே. அப்போது 800 இயர்ஸாக அந்த ஜோயிடான்ட்டு இருக்கிற அந்த எலிஃபண்ட் இருக்குது. அப்புறமா ஈமோ இருக்காங்க. அப்புறம் அந்த 5 எல்டர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. ஸோ வார் நடக்கப்படுதுன்னா இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணிட்டு தான் வார் நடக்கப்படுதுன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாகவே தெரியுது. இதோட ஒன் பீஸ் சாப்டர் 1116 முடிவுக்கு வந்துடுது. அடுத்த வாரம் பிரேக்கு அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர் வந்தோடனே இன்னொரு வாட்டி பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.